திருவாதிரை களி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியெலாம் வடிச்சிட்டு. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த அரிசியை சேர்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக இஞ்சி நமக்கு அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் தனித்தனியாக. அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே நமக்கு தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரிசியை நல்லா வறுக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்ததாக நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நான். வெல்லம் இருந்தால் வெல்லமும் எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் இது எடுத்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம், அதுதான் கணக்கு. இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துடலாம் பேனில். அதே டம்ளரில் நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். 3 டம்ளர் சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வெல்லம்லாம் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பொரி அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் வெல்லம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து தூசி இதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த வெல்ல தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து நாட்டு சக்கரை நல்லா சுத்தமானதாக தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம பொரியரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிச்சிரும் இது. அப்படி கட்டி பிடிக்கும்போது உடனே நம்ம வந்து அதை வந்து நல்லா மசிச்சு விட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டி பிடிக்காது. அப்போ தான் களி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா வேகும். உள்ளே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் வந்து நல்லா மேலே வெந்த மாதிரி தெரியும். உள்ளே பார்த்தோன்னா நமக்கு வந்து கொரப்பாக இருக்கும், அரிசி வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. நல்லா களி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இது நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம அடுப்பிலே தான் வச்சுருக்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம், வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு இது கூட பாதாம் இல்லைன்னா முந்திரி எது வேணுமோ நம்ம சேர்த்து வறுத்து இந்த களியில் சேர்த்து கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், களி ரெடி ஆகிடுச்சு, திருவாதிரை களி. இதில் நம்ம வந்து வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி ஃபுட்டு இது. மறக்காமல் தமிழன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.